ஸோ அப்படி தான் டியூடு வந்து நான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக அதை க்ளோஸாக இன்னும் எப்படிலாம் சரத் சாரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எனக்கு நான் சரத் சாரை பார்த்து வளர்ந்து ஒரு பையன். சரத் சாரோட படங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல பார்த்து அப்படி பார்த்தேன். அவர் பெர்ஃபார்மரா நான் பார்க்கும்போது எப்பா என்ன இப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தாயா ஒரு விஷயத்துக்கு என்ன எடுத்துக்கிறாங்க. லேர்னிங்கா இருந்துச்சு அந்த படம். லைக் ரோஹிணி மேமு, பிரதீப் ப்ரோ ஒரு கேரக்டர் பண்ணுறப்போ நடிக்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சீனை 7 வாட்டி கேட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு 7 தடவை கேட்பாங்க. ஏற்கனவே ரிகர்ஸ் பண்ணியிருப்பாங்க அதை. நான் மட்டும் ரிகர்ஸ் பண்ணல இந்த படத்துக்கு. பிரதீப் ப்ரோ ரிகர்சல் பண்ணாங்க, மமிதாவுக்கும் எனக்கும் ரிகர்சல் நடந்துச்சு. ரீடிங் தாண்டி ரிகர்சல்ஸ், ரீடிங் வேற வீடியோவாக எடுத்து ரிகர்ஸ் பண்ணுறது. ஸோ அது இன்னும் ஹெல்ப் பண்ணுச்சு படத்தில். நான் டைலாக பூரா அட்டை மனப்பாடம் பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க. நான் அதை மனப்பாடம் பண்ணிட்டு போனேன். மனப்பாடம் பண்ணிட்டு போய் எமோஷன் வேற கேரி பண்ணுவேன். அங்கே போய் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா அந்த சேஞ்சை நான் அடாப்ட் பண்ணிப்பேன். ஸோ அந்த டைலாக் எல்லாமே எனக்கு முன்னாடி கிடைச்சது இன்னும் பெரிய பலம். ஸோ நான் லேர்ன் பண்ண மாதிரி ஒரு ப்ராசஸ் கிடச்சிச்சு. நீ உனக்கு டைலாக் கிடைக்கணும், அதை நீ படிச்சுட்டு போகணும், அங்கே போனால் மாறும், அங்கே மாறுறப்ப நீ எப்படி அதை அடாப்ட் பண்ணுற, அதை எப்படி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க எப்படி மனசு கோணாமையோ அவங்களோட இன்புட்டை இது பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஓகே இதை பண்ணிக்கோங்கன்னு ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சா அது என்ன மாதிரி மாறுது. ஸோ இது எல்லாமே கற்றுக் கொடுத்தது வந்து டியூடு தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.